இன்றைய பணித்துளிகள். தலைப்பு: மேன்மை பாராட்டுங்கள். வசனம்: தாவீது சணநூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு இருதயத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். 2 சாமுவேல் 6:14. தேவனுடைய பெட்டியை ஏபோத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்திற்கு தாவீது ராஜாவும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் மகிழ்ச்சியுடன் கொண்டு வந்தார்கள். மீகாள் சவுலின் மகள், தாவீதின் மனைவி, தன் இருதயத்திலே அவனை அவமதித்தும் அல்லாமல் அவனுக்கு எதிர்கொண்டு வந்த அவனை அற்ப மனுஷனை பேசினது போல அற்பமாய் பேசினாள். அதற்கு தாவீது, நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பமுமானேன். கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். அவரை மேன்மை பாராட்டுவது அவர் நாமத்திற்கு தகுந்தது என்றான். நாம் மனுஷராய் எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம்? ராஜாக்கள் பல்வேறு நாடுகளை ஆண்டபொழுது அவர்கள் தங்களுடைய படைபலம், கோட்டை கொத்தளங்களின் பலம், மொத்த இராணுவ பலம், மொத்த செல்வாக்கு போன்றவற்றை குறித்து பெருமை பேசுவார்கள். போர்க்காலங்களில் எவ்வளவு தூரம் எதிரியின் பட்டாளத்தை தகர்த்தோம் என்றுதான் பேசுவார்கள். இந்த ராஜ்யங்கள் காலம் முடிந்த பின்பு தற்காலத்தில் விஞ்ஞான வளர்ச்சியில் அணு ஆயுத சோதனைகள், ஒரு நாட்டிற்கு விரோதமாய் ஒரு நாட்டின் தீய செயல்கள், அணுவகுத்து கொண்டு சக்தி வாய்ந்த அணுகுண்டு வெடி மிரட்டல் செய்கிறார்கள். அதை குறித்து பெருமையாக பேசுகிறார்கள். தாங்கள் செய்வது சரி என்று தங்களை தாங்களே நியாயப்படுத்திக் கொள்கிறார்கள். பெரிய படிப்பாளிகள், பட்டதாரிகள் தங்களில் கல்வி ஞானத்தை குறித்து பெருமைப்படுத்துகிறார்கள். பெரிய ஐஸ்வர்யவான்கள் தங்களுடைய செல்வத்தை பண சம்பாதிக்கும் முறையை குறித்து உயர்வாய் கருதுகிறார்கள். இன்றைக்கு நம் திருச்சபைகளும் தங்கள் ரதங்கள், குதிரைகள், அஸ்திகள், குடும்பங்களின் பெருமை, சமுதாய பெருமை என்று அடுக்கிக் கொண்டே போகக்கூடிய உலக காரியங்கள், அவைகளின் மேன்மையை மட்டும் உயர்வாய் பேசுவது கர்த்தருக்கு அருவருப்பு என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அதிகம் பேர் இருக்கிறார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவைகள் அவசியமில்லை என்று விட்டு ஒதுங்கி போகிற விசுவாசிகள் வெகு குறைவாகத்தான் உள்ளார்கள். நாம் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்? இந்த பூமியில் நாம் மேன்மை பாராட்ட எவைகள் சிறந்ததாக உள்ளன? எல்லாவற்றையும் செய்து நடக்கிற தேவனையா, அல்லது எதுவுமே செய்ய திராணி இல்லாத மனுஷரையா, அல்லது மனுஷர் உண்டாக்கின கண்டுபிடிப்புகளையா? முதலில் நிலவில் கால் வைத்த நீல் ஆல்டன் ஆம்ஸ்ட்ராங் அவரிடம், நீங்கள் நிலவுக்கு சென்று வந்தது எப்படி இருந்தது என்று கேட்டதற்கு அவர், நான் நிலவுக்கு சென்றது பெரிதல்ல, எனக்காக இந்த பூமிக்கு வந்த ஆண்டவர் பெரியவர் என்றார். ஆண்டவருக்கு பிரியமானவற்றை செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போம். ஜெபம். பிதாவே, உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்பித்தருளும். ஆமேன்.